அண்மை செய்தி. பாமக தலைவர் அன்புமணி தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மோதல் நீடித்து வரக்கூடிய இந்த சூழலில் தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்கு அன்புமணி வருகை தந்திருக்கிறார். தனது தாயாரை சந்திப்பதற்காக தைலாபுரம் இல்லத்திற்கு அன்புமணி வந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. பாமக தலைவர் அன்புமணி தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தன்னுடைய தாயாரை சந்திப்பதற்காக அன்புமணி தைலாபுரம் இல்லத்திற்கு வந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே ஒரு பிணக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்போது தந்தை ராமதாசுடன் மோதல் போக்கு நீடித்து வரும் இந்த சூழலில் அன்புமணி தைலாபுரம் வருகை தந்திருப்பது பாமகவினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பாமக தலைவர் அன்புமணி தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தன்னுடைய தாயாரை சந்திப்பதற்காக தைலாபுரம் இல்லத்திற்கு அன்புமணி வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தைலாபுரம் தோட்டத்திற்கு அன்புமணி வருகை தந்திருப்பது பாமகவினரிடையே பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் பரணிராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பரணிராஜ். தற்போது தைலாபுர இல்லத்திற்கு அன்புமணி வருகை தந்திருக்கிறார். இந்த வருகைக்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். அதாவது பாமகவில் டாக்டர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மோதல் போக்கு நிலவி வருகிறது. இதனால் அன்புமணியை பாமக தலைவர் பதவியில் இருந்தும் தலைமை நிர்வாக குழுவில் இருந்தும் அன்புமணியை நீக்கம் செய்திருக்கக்கூடிய பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தான் அறிவித்ததை ஏற்று செயல் தலைவராக அன்புமணி பணியாற்ற வேண்டும், இல்லை என்றால் தொண்டராக இருந்து கட்சிக்கு பணியாற்றட்டும் என திட்டவட்டமாக டாக்டர் ராமதாஸ் தெரிவித்து விட்டார். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஓம்பந்தூரில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற பாமக செயற்குழு கூட்டத்தில் கட்சிக்கு களங்கம் ஏற்படும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க டாக்டர் ராமதாஸிற்கு அதிகாரம் அளித்து செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே சமயம் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட தனது மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதியை மேடையில் ஏற்றி டாக்டர் ராமதாஸ் அமர வைத்தார். பாமகவில் மகன் அன்புமணியை ஓரங்கட்டிவிட்டு தனது மகளை டாக்டர் ராமதாஸ் முன்னிலைப்படுத்த தொடங்கிவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்தது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இன்று காலை மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாருக்கு புறப்பட்டு சென்றார். இந்த நிலையில் தனது தந்தை டாக்டர் ராமதாஸ் வீட்டில் இல்லாத சூழ்நிலையில் அவரது மகன் அன்புமணி தற்போது திடீரென தைலாபுரத்தில் உள்ள வீட்டிற்கு வருகை தந்திருக்கிறார். வீட்டில் உள்ள தனது தாய் சரஸ்வதி அம்மாளை சந்தித்து பேசுவதற்காக வருகை தந்துள்ள அன்புமணி தனது தாயாரை சந்தித்து தற்போது பேசி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தன் மீது கடும் கோபத்தில் உள்ள தந்தையை தாய் மூலம் சமாதானம் செய்வதற்காகவே அன்புமணி தற்போது தைலாபுரத்திற்கு வந்திருப்பதாக தகவல்கள் கூறுகிறது. டாக்டர் ராமதாஸ் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து அன்புமணி தற்போது வீட்டிற்கு வந்து தனது தாயாரை நேரில் சந்தித்து பேசி வருவது அக்கட்சி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சுமார் 25 நிமிடங்களுக்கும் மேலாக இந்த சந்திப்பு நீடித்து வருகிறது. உள்ளே தைலாபுரம் தோட்டத்திற்குள்ளே தனது தாய் சந்தித்து அன்புமணி பேசி வருவது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வினோத், தன்னுடைய தாயாரை சந்திப்பதற்காக தைலாபுரம் இல்லத்திற்கு அன்புமணி வருகை தந்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரணிராஜ்.